நம்ம சைக் ரஷீது மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே மோத போகிற மேட்ச்சில் ஓப்பனிங் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம சைக் ரஷீது ஓப்பனிங் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே வேறு எந்த வீரரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, நம்ம சைக் ரஷீதை எந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கலாம், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே டீம் 2010 பண்ணின சம்பவம் போலயே 2025 சம்பவத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு லேட்டஸ்டாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம், 2010 நடந்தது போலயே நம்ம சிஎஸ்கே 2025 ஒரு சம்பவத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே பண்ண போகிற சம்பவத்தை பார்த்துடலாம். இப்போதைக்கு 7 மேட்ச் நம்ம சிஎஸ்கே வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் 2 வின்னு தான். கிட்டத்தட்ட 10வது இடத்துல நம்ம சிஎஸ்கே வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, 2010 இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 மேட்சை தான் சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர் வெற்றி வந்து அடைஞ்சிருந்தாங்க. அந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே டிராஃபியும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 2025 ஐபிஎல்லையும் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 7-2 தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்து நம்ம சிஎஸ்கே ஃப்ளை ஆஃப்குள்ளே வந்து கன்ஃபார்மாக போயிடுவாங்க. 2010 நம்ம சிஎஸ்கே எப்படி மாசா டிராஃபியை வின் பண்ணாங்களோ அதே போல் 2025 வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதே போல் தான் 2025 நம்ம சிஎஸ்கே வந்து 2 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறது போலயே மறுபடியும் ஒரு மாசான கம்பேக்கை கொடுத்தாங்க அப்படின்னா 2025 டிராஃபியை வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நடக்க போகிற 7 மேட்ச்லையுமே நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரச்சன் ரவீந்திராவை பார்த்துடலாம். லக்னோக்கு எதிராக இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்து ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ரச்சன் சைக் ரஷீது 2 பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை சிஎஸ்கேக்காக வந்து அமைச்சு கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக வந்து ஓப்பனிங் வந்து பார்க்கப்பட்டிருந்து, ஆனால் அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து விளையாண்டுருந்தாங்க. மும்பைக்கு எதிராக மோத போகிற மேட்ச்லையும் இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ மும்பைக்கு எதிராக இவர் ஓப்பனிங் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுஷ் மாத்திரை தான் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஸோ எப்போ வேணாலும் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக் ரஷீதை ஒன் டவுனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம சிஎஸ்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆயுஷை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் தான் சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காரு. மற்றபடி எந்த ஒரு புதிய ரோலுமே வந்து பண்ணினதில்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ஓப்பனிங்கில் தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களா. ராகுல் திரிபாதியை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம சைக் ரஷீதை எடுத்துகிட்டு வந்து ஒன் டவுனில் வந்து ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. சைக் ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்லையும் வந்து சூப்பராக பண்ணுவார். அது மட்டும் இல்லை, ஒன் டவுன்லேயும் ஆல்ரெடி வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு லீக் மேட்ச்லலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. நம்ம சைக் ரஷீதை வந்து ஓப்பனிங் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஆயுஷ்க்கு எந்த ஒரு புதிய ரோலுமே பண்ண தெரியாதனால அவரை ஓப்பனிங்லேயே சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு சைக் ரஷீதை எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தன்னோட திறமையான பேட்டிங்கை வந்து காட்டியிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் ஓப்பனிங்கில் வந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. நம்ம சைக் ரஷீதை ஒன் டவுன்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பைக்கு எதிராக நம்ம சைக் ரஷீதை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வருவாங்களா? எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை ஒருவேளை புதிய ரோல் கொடுத்தா அதுலேயும் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.